பொதுவா ஒருத்தர் தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஃப்ளவர் பொக்கே வாங்குவாங்க, ரிங் வாங்குவாங்க, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அந்த ஸ்பாட்டே வந்து அன்னைக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி, இதுக்கு சில ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட இருக்கு. அவங்ககிட்டலாம் சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு ரொம்ப ரேண்டமா அவங்கள கூட்டு போய் சும்மா ஏதோ கேஷுவலா கூட்டு போய் சடனா பக்கத்துல பலூன்லாம் பறக்க விட்டு, அவங்க பேர்ல இருந்த பலூன்லாம் பறக்க விட்டு, சடனா முட்டி போட்டு கீழே உட்காந்து இந்த சின்ன சின்ன வெடிகள்லாம் வெடிச்சு இது பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சிலர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1454 அடி உயரத்துல ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி, ரொம்ப ரிஸ்கான ஒரு இடத்துக்கு தன்னோட காதலியை கூட்டு போய் அங்க வச்சு தன்னோட காதலி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. இந்த காதலை அவங்களுமே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அக்செப்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி 1454 வேறம்ல அங்க இருந்து கீழே இறங்கி வந்த உடனே அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னா போலீஸ் சர்ப்ரைஸா கொடுக்குறாங்க. வாங்க எவ்வளவு தூரம் மேல போனீங்கல்ல, கொஞ்ச நாள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. யார் இந்த லவர்ஸ், இது எங்க நடந்துச்சு? ஏன்னா இந்த வீடியோ வந்து இப்ப இன்டர்நெட்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இது எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டீடைல்டான வீடியோ அந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பழமையான பில்டிங்ல ஒன்னான எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு கமர்ஷியல் ஆபீஸ்ல தான் நடந்திருக்கு. இது என்ன மாதிரியான பில்டிங் அப்படின்னா இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட 102 ஃப்ளோர்ஸ் இருக்குங்கிறாங்க. இந்த பில்டிங்கோட 86வது ஃப்ளோர்ல இருந்து 102வது ஃப்ளோர் வரைக்கும் டூரிஸ்டுக்கு, சாதாரண மக்களுக்கு அனுமதி. அவங்க போய் அந்த இடத்த சுத்தி பார்க்க, உயரமான பில்டிங் அப்படிங்கிறப்ப அங்க இருந்து டோட்டல் சிட்டியே தெரியும் அப்படிங்கனால அந்த 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 வியூஸை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அப்படி தினமும் தினமும் ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி போன ஒருத்தவங்க தான் இவான் பீர்கஸ், ஏஞ்சலா நிக்கோலோவ். இந்த 2 பேர் இவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்க வந்து 102வது ஃப்ளோருக்கு அப்புறம் யாருமே போக கூடாது. அதுக்கு டாப்ல வந்து பெரிய ஆண்டனா இருக்கு. அந்த ஆண்டனா வந்து இங்க இந்த இந்த எம்பயர் ஸ்டேட் ஆபீஸ் அந்த பில்டிங்குள்ள வந்து நிறைய டிவி சேனல்ஸ், ரேடியோ ஸ்டேஷன், நிறைய ஆபீசஸ் எல்லாம் உள்ள இருக்கு. அவங்களுக்கானதெல்லாம் மேல வச்சிருக்காங்க. இதெல்லாம் அதுக்கு மேல யாருமே போக கூடாது அப்படிங்கறதுதான். தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி இவரு இவான் பீர்கஸ் வந்து ஏஞ்சலாவை கூட்டு போய் டாப்ல அந்த ஆண்டனா இருக்கிற அந்த இடத்துல வச்சு முட்டி போட்டு ரிங்க காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அவங்களுமே அந்த காதலை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரேண்டமா தற்செயலா நடந்தது, சடனா அவருக்கு தோணி இருக்கு பண்ணிருக்காரு அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பரா இப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஜூலை 1ஆம் தேதி இந்த விஷயத்த அவர் வந்து நடத்தி காமிச்சிருக்காரு. மேல போய் இதெல்லாம் பண்றத வந்து ரொம்ப லைவ்ல வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரோன் இதெல்லாம் வச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ட்ரோன் வீடியோ எடுக்கிறது, அதை அப்படியே சுத்தி ட்ரோன் ஷாட் எடுக்கிறது எல்லாமே பக்காவா ஒரு சினிமாட்டிக்கா பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, யார் இவங்க? ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு மேல தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறப்ப இவங்க எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்ல. ஒரு கயிறு கூட கிடையாது. சும்மா நம்ம வீட்டு மொட்டை மாலை ஏறி போவோம்ல, அந்த மாதிரி ஏறி போயிருக்காங்க 2 பேரும். யாரு அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க ஒன்றும் நார்மல் பீப்புள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்க. அது இன்ஃபுளுசர் அப்படின்னா ரொம்ப சாதாரண இன்ஃபுளுசர் எல்லாம் கிடையாது. இவங்க வேலையே இந்த மாதிரியான ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான அர்பன் கிளைமேட் ட்ரை பண்றதுதான். இவங்க பேரே வந்து ரூஃப் டாப்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா உலகத்துல எந்தெந்த மாதிரியான கோபுரங்கள், உயரமான பில்டிங்ஸ் இங்கெல்லாம் வந்து ஒரு கயிறு கூட யூஸ் பண்ணாம ஏறுவாங்களாம். சேஃப்டி மெஷரே கிடையாது. அவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம். இந்த சில பேர் வந்து ட்ரெக்கிங் போவாங்கல்ல ஹில் ஸ்டேஷன்ல, அங்கெல்லாம் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புல ஒரு ரோப் மாதிரி போட்டு அதை வந்து அந்த கொக்கியில மாட்டி விட்டுருப்பாங்க. சப்போஸ் நம்ம நடந்து போறப்ப ஸ்லிப் ஆனாலுமே நம்ம தொங்கிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்படி எதுவுமே கிடையாதான். அப்படி எதுவுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் பாக்குறதா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளாம். ஏன்னா எனக்கு வந்து இவங்களை இப்பதான் தெரியும், இந்த வீடியோ மூலியமா தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளாம், வேர்ல்டு லெவல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளாம். இன்னொன்னு, இவங்க ஆல்ரெடி ரொம்ப லவ்வர்ஸ் தான். இவங்க வந்து அன்னைக்குதான் ஜூலை 1ஆம் தேதி தான் இவர் வந்து அவங்கள பார்த்தாரு, இவர் வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படிலாம் கிடையாது. பல வருஷமா இவங்க ஒன்னாதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவங்களை பத்தின
ஒரு ஃபிலிம் கூட நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கான். அது பேர் என்ன அப்படின்னா ஸ்கை வாக்கர்ஸ் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு 2024ல. அதுலயே இவங்களை பத்தி என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது புதுசு கிடையாது. இது ஆல்ரெடி அவங்க பண்றதுதான். ஏன்னா பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் கிளைம்பிங் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணிருப்பாங்களா, ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ எல்லாம் முடிச்சு அவங்க அவங்களோட காதலை வந்து ஏஞ்சலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கி வந்திருக்காங்க. வரவும் நியூயார்க் போலீஸ் வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மேல இருந்து ட்ரோன்ல வீடியோ எடுத்தது, லைவ் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணனால இத போலீஸ் பார்த்து அவங்க கீழே இறங்கி வரக்குள்ளே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, சுத்தி உழைச்சிட்டாங்களாம். வந்த உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களை. அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 பிரிவினர் கீழே, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள அத்துமீறி போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த அடுத்தவரோட சொத்து, ஒரு தனிநபரோட சொத்தை வந்து நீங்க பாதிப்படைய செய்யற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரியான ஒரு செயலை ஈடுபட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான 4 கேஸ், இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 4 பிரிவின் கீழே இவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்ப என்கொயரி போய்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற என்கொயரி போய்கிட்டு இருக்கு. இத பாக்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா 1454 அடி ரொம்ப மோசம். ஒரு சேஃப்டி மெஷர் கிடையாது. சேஃப்டி மெஷர் இருந்தாலுமே எல்லாம் ட்ரை பண்றது ரொம்ப யோசிச்சு பாக்குறதே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி 1454 அடி உயரத்துல போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இது பயங்கர ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இதை பாக்குறப்ப என்ன இருந்ததுன்னா, இது வந்து அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதுக்காக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஆளோட வேலையே அதான். ஏதாவது இடத்துல உயரமான இடத்துல ஏறுறது அப்படிங்கறதான் வேலையே. அப்படிங்கிறப்ப என்னமோ அந்த வட்டம் ஷூட் பண்ணி வீடியோ வெளியேற்றனால நமக்கு தெரிஞ்சிருச்சு. வீடியோ ஷூட் பண்ணாம இருந்திருந்தா இந்த ஆள் இதுல தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பீக் லவ் ஸ்டோரி, உண்மையா லவ் பண்றாங்க, ட்ரூவா லவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது ஒரு நம்பர் 1 முட்டாள்தனம், இதெல்லாம் வந்து பார்த்து இதான் வந்து இன்னொருத்தன் பார்த்து பேட் இன்ஃபுளுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு, எல்லாம் அவனை பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஊர்ல அவனை ஏற ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்கோங்களேன், டவர் இருக்கு, செல் டவர், அது மேல ஏறி நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் ஆளுக்கு அப்படின்னா ஆள் இல்ல, அது வேற விஷயம். ஆனா ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு மேல போயிட்டாங்கன்னா இவங்களுக்காக போலீஸ் எல்லாம் எல்லாம் என்ன வேலை பாக்குறது, இதெல்லாம் வேற பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்க. டாடா, பாய் பாய்.